Hello and எல்லாருக்கும் ஒரு happy healthy very good morning and welcome to ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். ரொம்பவே இளமையா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம், ஒரு சுருக்கம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா படி ஏறும்போது பாருங்க அப்படி மூச்சு வாங்கும் அவங்களுக்கு. இந்த விஷயத்தை வந்து அவங்க கம்ப்ளீட்டா மறந்து போயிடுவாங்க, லிஃப்ட் எடுத்துப்பாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் படி ஏறும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ மெனோபாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, ஹாட் ஃப்ளாஷஸ், ஸ்வெட்டிங் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிக்கிறோம், நிறைய சந்தேகங்கள் மனசுல வருது. ஆனா ஹெல்த் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு லாஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் டாக்டர் கிட்ட போகலாம், சாட்டர்டே சண்டே டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு மணி நேரம் உங்கள் ஹெல்த் பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கான ஒரு இடம், ஒரு தளம் தான் ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். 6 டாக்டர்ஸ் இருக்காங்க, 6 சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட உங்கள் கேள்விகள் கேட்கலாம். அந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசலாம். இந்த 6 டாக்டர்ஸ் யாருன்றதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க டாக்டர் சந்தியா, obstetrician and gynecologist, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சுபாஷ், பீடியாட்ரிஷியன், குழந்தை நல மருத்துவர். டாக்டர் நளினி, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர். டாக்டர் ராஜ்குமார், வாஸ்குலர் சர்ஜன், இரத்த நாள அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் கௌதமன், யூராலஜிஸ்ட், சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். மற்றும் டாக்டர் பிரியதர்ஷினி, டென்டிஸ்ட், பல் மருத்துவர். இப்போவே லைவாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 044-4596-9444. முதல் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். யார் பேசுறீங்க? பிரியா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்க ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? ஓகே, நீங்க சொன்னது கிளியரா புரியலம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, தொடர்பு துண்டிக்கப்பட்டது. டாக்டர் சந்தியா அதை பத்தி பேசுவாங்க. டாக்டர், உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்து பீரியட்ஸ் வர மாதிரி சொன்னாங்க. அடுத்த கட்டமா அவங்க என்ன செய்யலாம்? டேப்லெட்ஸ் எடுத்து பீரியட்ஸ் வரலன்னு சொல்றாங்களா? ஓகே, இன்கேஸ் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு பீரியட்ஸ் வரலைன்னா நம்ம அந்த ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு திக்னஸ் பார்க்கணும். திக்னஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 4 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர், 1 மந்த் ஓசி பில்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பீரியட்ஸ் வர வச்சுக்கலாம். ஓகே, இன்கேஸ் அது கொடுத்துட்டு பீரியட்ஸ் வரலைன்னா கொஞ்சம் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, டாக்டர் சந்தியா சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். யார் பேசுறீங்க? ரேணுகா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? சொல்லுங்க ரேணுகா. பேசலாங்க. டாக்டர் சுபாஷ் உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. அவருக்கு ஒரு மாசம் ஃபீவர் வந்துருங்க. அப்போ நாங்க கொடுத்த டோஸ் அவருக்கு வந்து கம்மியா கொடுத்துருவோம், வெயிட் அதிகமா கொடுக்கல, வெயிட் கேட்டாங்க கொடுக்கல, பேரஸ்டமாலே. சரி, அதுக்கு 102 டிகிரி ஆயிடுச்சு அவருக்கு போதும். அப்ப பட்டுனாங்க சார், அவங்க கண்ணு விட்டு அந்த செவத்தே போய் பார்த்த மாதிரி பண்ணிட்டேன். கவனிச்சாங்க, அது டாக்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 5 வயசு வந்து நீங்க மருந்து கொடுக்கணும், ஜரம் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க சார் 3 நாளைக்கு. சரி சரிம்மா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வர மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இதுதான் சார் 3 வயசு ஆகுது. வீட்ல யாருக்கும் வலிப்பு வியாதி அந்த மாதிரி எதுவும் இருக்காமா? அது மாதிரி எதுவும் இல்லை சார். சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல அசல் தான் சார். ஓகே, இது வந்து ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனுக்கு பேர். இது வந்து நார்மலாகவே வந்து 5 வயசுக்குள்ளே ஒரு 5 to 10% குழந்தைங்களுக்கு, 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு வரலாம். இது நார்மல் தான். இது என்னென்னா ஃபீவர் வந்து திடீர்னு 99லேருந்து ஒரு 102க்கு டக்குன்னு ஏறிடுச்சு அப்படின்னா இந்த ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம யங் பிரெயின் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஒன்று, இது வந்து லெஸ் தென் ஒரு 2 மினிட்ஸ், லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான் வருது, 5 நிமிஷத்துக்குள்ளே வருது, 2 நிமிஷத்துக்குள்ளே வருது, உடனே நினைவு வந்துடுது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆனாலும் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் சரியாயிட்டப்பறம் டாக்டரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஃபிட்ஸ் வரும்போது நீங்கள் தண்ணி கொடுக்குறதோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைக்கு கண்ணு மட்டும் மேலே ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து நம்ம பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி வராது, கண்ணு மட்டும் மேலே போயிருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து எதுவும் மயக்கம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது அடைச்சிக்கிறோம் மூச்சு விடுறதுல. ஸோ அந்த 3 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்றது நல்லது. ஃபீவர் வரும்போது அது வந்து ஃபிட்ஸ் வர்றது கொஞ்சம் தடுக்குமா. ஸோ இது மட்டும் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ஓகே, டாக்டர் சொன்னதை நீங்கள் குறிச்சிக்கோங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். யார் பேசுறீங்க? ரமேஷ், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? அந்த காலை வீங்கிருக்கு மேடம், 10 மினிட்ஸ்ல போனா வீங்கிக்குது. வீங்கிக்குதா? ஒரு இறங்கி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா நார்மல் ஆயிடுது. சரிங்க, டாக்டர் ராஜ்குமார் உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க. உங்களுக்கு 2 கால் வீங்குதுங்களா, ஒரு கால் வீங்குதுங்களா? ரெண்டுமே சார், ரெண்டுமே. பஸ்ல எவ்வளவு தூரம் போனீங்க?
ஒரு 2 hours 3 hours போனால் அப்படியே ஆகிடுங்க சார். அப்போ வந்து நீங்கள் காலுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்க. வெயின்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, ப்ளூ நரம்பு இருக்கு இல்லையா, அதில் வேல்வ் சரியாக இயங்கலைன்னா அது மாதிரி வரும். அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு மைல்டாக இருந்தால் ஸ்டாக்கிங்ஸ் கொடுக்கலாம். ஸ்டாக்கிங்ஸு சாக்ஸ் மாதிரி போடுறது. ஸ்மோக்கிங்கை நிறுத்திடுங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டாக்டரை பார்த்து. ஓகே, ஸோ புகையிலை கைவிட்டுட்டு நிச்சயமாக உங்கள் மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே அவசியம். இதுதான் எங்கள் டாக்டரோட அட்வைஸ். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஷர்மிளா பானு பேசுகிறோம், மதுரையில் இருந்து. சொல்லுங்கள் பானு. என் பொண்ணுக்கு வந்து பல் கரை இருக்கு, டாக்டர் டென்டிஸ்ட் டாக்டர். ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் பிரியதர்ஷினி கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து பல் கரை இருக்கு. ஓகே, பொண்ணுக்கு வயசு வந்து 14 வயசு. இப்போ பல் கரை எடுக்கலாமா? பல்லு கரை பிரச்சனை இல்லையா? பல்லு கரை எடுக்கலாமா? கிளீனிங் ஸ்கேலிங்னு சொல்கிற முறையினால எடுக்கலாம். நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், எந்த அளவுக்கு பல்லில் அழுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 விசிட்டோ 3 விசிட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. கரை எடுக்கலாமா? ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. நேர் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, உங்க பேர் என்ன? சிறுநீரக டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாமா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. இங்க இந்த இடத்துல சொல்லுங்க. ரேவதி. என் பேர் ரேவதி, மதுரைக்கு வந்துட்டேன். ஓகே ரேவதி, டாக்டர் கௌதமன் கிட்ட உங்க ப்ராப்ளம் பத்தி பேசலாம். டாக்டர் சொல்லுங்கம்மா. ஹலோ சார், டாக்டர் என் பையனுக்கு வந்து 6 வயசு ஆகுது. சரி. பிறப்பிலே வந்து ஒரு சிறுநீரக வீக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஆபரேஷன் பண்ணிட்டோம். சரி. இதனால வேற எதுவும் பின்னாடி அவனுக்கு பிரச்சனை எதுவும் வருமா? இல்லம்மா, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு ஆக்சுவலா ஆப்ரேஷன் பண்ணி? இதோட இது 3 மாசம் ஆகுது சார். இந்த 20 வந்து 3 மந்த் ஆகுது. ஓகே, இப்போ எப்பப்போலாம் செக் பண்ண வர சொல்லிருக்காங்க திரும்பி? இந்த 3 மந்த்ல ஸ்கேன் எடுத்து மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு இருக்காங்க சார். செக்அப் பண்ணும்போதுமா, செக்அப் பண்ணுறது டிடிபிஎஸ் ஸ்கேன், நியூக்ளியர் ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. பண்ணுறது ரீசன் வந்து அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு பார்க்குறது ஒன்றும். அதுக்கப்புறம் அந்த அடைப்பு இருந்து அந்த வீக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா யூரின் கீழே இறங்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது 2 விஷயத்துக்காக பார்ப்பாங்க. 2 விஷயத்தையும் செக்அப் பண்ணும்போது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வேறு எந்த பயப்படவும் தேவையில்லை. எல்லா பசங்களும் மாதிரியும் நார்மலாக இருப்பான், எதுவுமே பயப்பட தேவையில்லாமா அதுக்கு. ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. நேர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நாங்கள் சென்னையிலேருந்து காமாட்சி பேசுகிறேன். சொல்லுங்க காமாட்சி. 2 months பேபி பையன் பாப்பா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஹையோட கார்னர்ல கட்டி இருக்கு. அது கிட்டத்தட்ட 1 monthக்கு இருக்கு. நாங்கள் ஒரு 3 times டாக்டர் கிட்டையும் செக்அப் போயிருந்தோம். அந்த கட்டி உடையிற முனை பார்த்தீங்கன்னா உள் பக்கமா, கண்ணோட உள் பக்கத்துல இருந்து சீல் வருது, வீக்கம் மேல இருக்கு. ஓகேம்மா, உங்க கவலை புரியுதுமா. இதை பத்தி நம்ம டாக்டர் சுபாஷ் கிட்ட பேசலாம். டாக்டர் லெஃப்ட்ல கண்ணுக்கிட்டேயாமா? ஆமா, கண்ணுக்கும் மூக்குக்கும், மூக்கு மேல அந்த வீக்கம் இருக்கு. கண்ணுக்குள்ள அதோட உடைந்து சீல் வந்துட்டே இருக்கு. எடுத்து கிளீன் பண்ணாலும் வந்துட்டே இருக்கு. ஓகே, நீங்க சொல்றது பார்த்தா வெளியில ஒன்றும் புண்ணோ இல்லை சீழோ வரல இல்லம்மா? எதுவுமே வரல. கண்ணு இந்த எட்ஜ்ல இருந்து, அதாவது மூக்கு கிட்ட படுற பகுதியில இருந்து வருது, அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, இது வந்து கண்ணோட இன்ஃபெக்ஷனாக இருக்கலாமா? ஒன்று இந்த லாக்ரிமல் சாக்குன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல, இல்லை இந்த டாக்ரியோசிஸ்டேட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஒரு டியூப் உள்ளே போகும், அதுக்கான இன்ஃபெக்ஷனால இந்த மாதிரி வரலாம். நீங்கள் வந்து குழந்தை டாக்டர் பார்த்தீங்களா? குழந்தை டாக்டர் பார்த்தோம். ஆல்ரெடி பாப்பா பிறந்து 10 days வந்து கண்ணாடி ரூம்ல இருந்து ஜாண்டிஸ் இருந்ததுனால. சரி. ஸோ அதோட எஃபெக்ட் ஏதாவது அந்த லைட்டிங்கோட எஃபெக்ட் இருக்குமா? இல்லைம்மா, அதனால இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கண் டாக்டரையும் பார்த்துருங்கம்மா. கண் டாக்டர் பார்த்துருங்க. அதுக்கு வந்து ஆயின்மெண்ட் போட வேண்டியது இருக்கும், வாய் வழியாக மருந்து கொடுப்பாங்க. ஸோ கண் டாக்டர் பார்த்துருங்க. கண்ணுக்கிட்ட இருக்கிறதுனால அது இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உள்ளே போய் பிரெயின்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குமா. ஸோ சீக்கிரம் கண் டாக்டர் பார்த்துடணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, குழந்தை நல்ல கண் மருத்துவரை போய் பாருங்க. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுறீங்க? நான் பொள்ளாச்சியிலிருந்து ரம்லத் பேகம் பேசுறேங்க. சொல்லுங்க பேகம். யூட்ரஸ் ஃபார்ம் 3 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க, இதை பத்தி நம்ம டாக்டர் சந்தியா கிட்ட பேசலாம். டாக்டர் என்ன சொன்னீங்கம்மா? கரெக்டா சொல்லுங்க இன்னொரு தடவை. யூட்ரஸ் ஃபார்ம் இந்த நீர் கட்டிக்கு யூட்ரஸ்ல சொன்னாங்க. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீரியட் டைம்ல தான் பயங்கரமா பெயின் ஆகுங்க. டாக்டர் போனா எத்தனை மாதமா 3rd பேர்ல கேட்கலாம். மாதமா போனா ஒரு டாக்டர் ஆபரேஷன் உடனே பண்ணணுங்கிறாங்க, ஒருத்தர் பண்ண வேணாங்கிறாங்க. உங்களுக்கு வயசு என்னம்மா இப்போ? சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன? வயசு 45 ஆச்சுங்க. 45ஆ? 41. ஓகே, மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டா வருதா? ஆமா, இப்போ இருந்தது பாருங்க, ஒரு 6 மாசமா கரெக்டா வந்துட்டு இருக்குங்க. ஓகே, ஆனா வரும்போது வலி அதிகமா இருக்குது.
ஆமாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி கேட்டால் அடினோமயோசிஸ் என்னமா, அதுக்கு வந்து 100% ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த ஒரு இந்த காப்பர்ட்டி மாதிரி ஒரு ஐயூசிடி மிரினான்னு சொல்லுவோம், அது வந்து வரும். அது போட்டு பார்க்கலாம், நீங்கள் சில பேருக்கு செட் ஆகிடும். இப்போ அது போட்டுட்டு உங்களுக்கு அதில் எல்லாமே பிரச்சனை எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அது வந்து 5 years வரைக்கும் வச்சுக்கலாம். அதில் தானாக உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகுது கூட வாய்ப்பு இருக்கும். அது போட்டுட்டு இல்லை மருந்துலேயே கூட சில பேருக்கு அந்த வலி மட்டும் கம்மியாயிடும். அந்த மருந்து எடுத்துகிட்டு இது போட்டுட்டு கம்மி ஆகலைன்னா இன்னும் வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இல்லை ப்ளீடிங் ஜாஸ்தி போகுதுன்னா அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹிஸ்டெக்டமி தான் ஆப்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யூ கேன் ட்ரை இதெல்லாம் வேறு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. இந்த மாதிரி தான் உங்கள் ஆரோக்கியம் பற்றி தொடர்ந்து பேசலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். உங்களோட ஃபேவரட் ஹெல்த் ஷோ, உங்களோட ஃபேவரட் ஃபேமிலி டாக்டர்ஸோட இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். லைவாக ரியல் டைமாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் அசரத் பேசுறேன், திருச்சியில இருந்து. சொல்லுங்க. சிறுநீர் டாக்டர் பத்தி பேசணும். பேசலாங்க. டாக்டர் கௌதமன் உங்க ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். எனக்கு கொஞ்சம் ஒரு 6 months யூரின் வந்து ஒரே ஓவர் ஸ்மெல்லா இருந்துச்சு. யூரின் என்ன ப்ராப்ளம் சொன்னீங்க? கேட்கல. அது யூரின் போல ஓவர் ஸ்மெல்லிங்கா இருக்கு சார். யூரின் அந்த சரிங்க. சரி. தென் வந்து இப்போ ஒரு 2 days முன்னாடி வந்து அந்த அடிவயிற்று கீழே வந்து ஒரு பெயின், ரொம்ப பெயினா இருந்துச்சு. உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, யூரினோட போக முடியல, ரொம்ப பெயினா இருந்துச்சு. சரி. அது என்ன ஆகுதுன்னு தெரியலாம் சார். இல்லை, அடிவயிறு பெயின், யூரின் போகிற சிரமம், ஸ்மெல் ஏதாச்சுன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்கள். யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லையான்னு பார்க்குறது ஜென்ஸ் கொஞ்சம் காமன் இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. அதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் டெஸ்ட்டோடு சேர்ந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்த்துருங்க. அந்த யூரின் டெஸ்ட் கொடுத்த உடனே ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிச்சிருங்க. ஸ்கேனும் அந்த யூரின் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது என்ன ரீசனாக இருக்கும்னு பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதை டிலே பண்ணாமல் முதல் கட்டமாக டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர் சொன்ன டெஸ்ட்டும் செஞ்சுக்கோங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. மேடம், எங்க பையனுக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்கோம். சரிங்கம்மா. அவங்க பையனுக்கு அடிக்கடிக்கு சளி பிடிச்சிக்குது. உங்க பையனுக்கு வயசு என்னம்மா? 21 வயசு ஆகுது. சரிங்கம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரை சாப்பிட்டு வரான். சரிங்கம்மா, இதை பத்தி நம்ம டாக்டர் கௌதமன் கிட்ட பேசலாம். டாக்டர், என்ன ப்ராப்ளம் சொல்றீங்கம்மா பையனுக்கு? இப்போ மாத்திரை ஆள் இருக்கு, சாப்பிட்டுனே இருக்கணுமா? இல்லை, முதல்ல என்ன வயசு பையனுக்கு? 21 வயசு ஆகுது. சரி, என்ன ப்ராப்ளம் கரெக்டாக சொல்லுங்க. கிட்னி ஆபரேஷன் மாற்றி வச்சிருக்கோம். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்களா? சரிங்கம்மா, அது பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுது. இப்போ யூரின் அளவு அதெல்லாம் நார்மலாக இருக்கா? நார்மலா இருக்குது. அடிக்கடி சளி பிடிக்குது, பால் சாப்பிட்டா ஆக மாட்டேங்குது. சும்மா நீங்கள் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படல, பிபிலாம் நார்மலாக இருக்குது, யூரின் அளவு நல்லா இருக்குது அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் மறந்துட்டுருக்கு. இந்த சளி அடிக்கடி பிடிக்கிறது வந்து நீங்கள் அந்த டைமில் ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கவுண்ட்ஸ் எதாவது கம்மியாகுதா இல்லையா, எதாவது பார்க்குறீங்களா, எதாவது ரீசன் இருக்கா? அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இம்யூனோ சப்ரேஷன் ட்ரக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை வேணால் பண்ணலாம் 1.5 வருஷம் ஆனங்கிறதுனால. பட் ஏதாவது ரீசன் இருக்கான்னு இன்னும் நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட டைரெக்டாக போய் பார்க்குறது முதல்ல நல்ல விஷயமா. ஹலோ, லைனில் இருக்கீங்களாம்மா? ஓகே, தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதாவது அவங்க வந்து எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிருக்கும். அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ததுனால அந்த கொடுத்த மருந்துகள்னால எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கலாம். இதை பற்றி நீங்கள் டாக்டர் கிட்ட பேசுறது அவசியம். நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் பார்த்து டேரெக்டாக பார்த்துட்டு டோட்டல் கவுண்ட்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்லையா, அதை மாடிஃபை பண்ணலாமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அவங்க சொல்கிறது வந்து சிவியராக இருக்க மாதிரி தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க. இந்த நீர் கட்டி பத்தி கேக்குறேன் மேடம். கேட்கலாமா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் சரஸ்வதி மேடம். சரஸ்வதி, இதை பத்தி நம்ம டாக்டர் சந்தியா கிட்ட பேசலாம். டாக்டர் சொல்லுங்கம்மா, வயசு என்ன ஃபர்ஸ்ட்? ஹலோ மேடம், 21 வயசு மேடம். 21. ஓகே. இந்த டேட் சரியா வருமானது மேடம். டாக்டருக்கு போனா ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. மாத்திரை சாப்பிட்டு இப்போ 4 மாசம் ஆகுது, தலைக்கே வரல, ஊசி போடுறாங்க, மாத்திரை போடுறாங்க, அப்போ வரல மேடம். சரி, அது என்ன ப்ராப்ளம் மேடம்? சரி, உங்களுக்கு வெயிட் எப்படி இருக்குதுமா? வெயிட் வந்து 50 கிலோ மேடம். 50 கிலோ தானா? சரி, ஓகே. நீர்க்கட்டு இருக்குதுன்னா சில பேருக்கு மாசம் தீட்டு கரெக்டாக வராதுமா. ஸோ அந்த டேப்லெட் எடுத்துட்டு உங்களுக்கு வரலையா?
வரல 4 மாசமா டேப்லெட் எடுத்து வரல மேடம். டேப்லெட் எடுத்துட்டு வரலைன்னா நம்ம வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஏன்னா நீர்க்கட்டி இருந்ததுன்னா யூஸ்வலாக நம்ம டேப்லெட் கொடுத்துச்சுன்னா 100% தீட்டு வரணும். ஸோ டேப்லெட் கொடுத்துட்டு உங்களுக்கு தீட்டு வரலைன்னா நம்ம வேற இன்னும் வேற டெஸ்ட் எல்லாம் நிறைய டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் கிட்டே மறுபடியும் போய் கரெக்டாக வேற டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க என்ன பிரச்சனைன்னு. ஓகே, ஸோ வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்கிறது அவசியம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் ஹேமா பேசுறேன். ஹேமா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? கடலூர்ல இருந்து. சொல்லுங்க ஹேமா. என் பையனுக்கு 5 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. மேலெல்லாம் சின்னதா வெள்ளை வெள்ளையா இருக்குது, உடம்புலாம் அரிக்குது, எப்பதாலும் சொரிஞ்சிட்டே இருக்கான். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்ம இந்த ப்ராப்ளம் பத்தி டாக்டர் சுபாஷ் கிட்ட பேசலாம். டாக்டர், எவ்வளவு நாளா இருக்குமா இந்த ப்ராப்ளம்? சார் அது ஒரு 6 மாசமா இருக்கும் சார். சரி, முகத்துல நிறைய இருக்கா இல்ல உடம்புல நிறைய இருக்காமா? முகத்துல இல்ல சார், கால் முட்டியில, முதுகுல, பட்டெக்ஸ்ல கூட இருக்கு சார். வேற ஏதாவது டாக்டர்கிட்ட காமிச்சிங்களாமா? தோல் டாக்டர்கிட்ட இல்ல குழந்தை டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? காட்டணும் சார். அவங்க ஒரு சோப்பு எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் விட்டமின் கம்மியா இருக்கு, அதனால இது மாதிரி வருது. அவனுக்கு கேரட் கீரை எல்லாம் கொடுக்க சொன்னாங்க சார். அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம். இருந்தாலும் அது மாறல சார், உடம்பு ஃபுல்லா பரவுது. ஓகே, நீங்க சொல்றது பார்த்தா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குமா? நீங்க வந்து தோல் டாக்டர் போய் பாருங்க, அதுக்கு ஆயின்மெண்ட்ஸ் தருவாங்க. யூஸ்வலாக பரவுது அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின் குறைபாடு அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரிலாம் பரவாதுமா. ஸோ இது வந்து தோல் வியாதி தான், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். நீங்கள் தோல் டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்குறது ரொம்பவே அவசியம். இது ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான், கவலைப்படாதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சென்னையில இருந்து கீதா பேசுறேன் மேடம். சொல்லுங்க கீதா. தைராய்டு டாக்டர் பேசணும். பேசலாமா? டாக்டர் நல்லி உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம் மேடம். மேடம், எனக்கு 2 இயர்ஸா தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு இருக்காங்க. 2 பசங்க இருக்கு, ஆபரேஷன் பண்ணிட்டேன் மேடம். இந்த பீரியட்ஸ்ன்றது கொஞ்சம் 40 நாள் 50 நாள் தள்ளி தான் போகும். எனக்கு ஒரு 10 வருஷமாக அப்படிதான் போகும். சரி, இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒன்னும் இல்ல, நார்மலா தான் இருக்குன்னு இருக்காங்க. இந்த TSH மட்டும் எனக்கு 0.01 தான் மேடம் இருக்கு லெவல்ஸ். தைராய்டு மாத்திரை போட்டுக்கிறீங்களா? பாடுறேன் மேடம். இப்போ ஒரு 6 மந்த்ஸா GHல தான். இது ப்ரோபோனல் 40 mgயும் நான் கார்போசோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேடம். எவ்வளவு வருஷமா எடுக்கிறீங்க? MOZL மேடம். சரி, எவ்வளவு வருஷமா எடுக்கிறீங்க? இப்போ ஒரு 10 மந்த்ஸ் எடுக்கிறேன் மேடம் நான் GH போயிட்டு. சரி, உங்களுக்கு தைராய்டு அதிகமா சுரக்கிற வியாதி இருக்கு. இதுக்கு மாத்திரை 1 வருஷம் 1.5 வருஷம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சரியாகல. ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லிருக்காங்க மேடம். அதான் ஹைப்பர் தைராய்டிசம் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க மாத்திரை தொடர்ந்து 1 வருஷம் 1.5 வருஷம் போடுங்க. அதுக்கப்புறம் நிறுத்தி பார்க்கலாம். சரியாகலைன்னா வேற விதமான வைத்தியத்துக்கு போகலாம். நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ரேடியோ ஆக்டிவ் அயோடின்ங்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய அக்கறை கொடுக்குறீங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு 1.5 இயர்ஸ் ஆகும். கண்டினியூஸாக டேப்லெட் எடுக்கிறது வந்து ரொம்பவே அவசியம், அதை கைவிடாதீங்க. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், தேவி பேசுறேன். வணக்கம் தேவி, சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு வந்து 10 months கம்ப்ளீட்டட். சரிங்கம்மா. அவங்களுக்கு மோஷன் போற இடத்துல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ரெட் கலர்ல இருந்தது. சரிம்மா. பக்கத்துல ஓகே, நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்ததுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, டேப்லெட்டும் ஒரு க்ரீமும் கொடுத்தாங்க. சரிங்க. டேப்லெட் போட்டதுல இருந்து குழந்தை வந்து மோஷன் வந்து ரொம்ப டைட்டா போறாங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதை பத்தி நம்ம டாக்டர் சுபாஷ் கிட்ட பேசலாம். டாக்டர், எவ்வளவு நாளாமா இந்த ப்ராப்ளம் இருக்கு? இப்போ மோஷன் டைட்டா போறது? மோஷன் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட், இந்த அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டதுல இருந்து மோஷன் வந்து ரொம்ப டைட்டா போறாங்க, கஷ்டப்பட்டு போறாங்க. இப்போ வேற எதுவும் பால் கொடுக்குறீங்களாமா? இல்ல தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஓகே, யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஆன்டிபயோட்டிக்கால் வந்து மோஷன் டைட்டாக போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மிமா. ஆன்டிபயோட்டிக்கால் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு தான் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸில் சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுவும் அந்த ஆன்டிபயோட்டிக்கால் ஆனால் கூட நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்ச அப்புறம் நார்மல் டயட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது திரும்ப நார்மல் ஆயிரும். ஸோ இந்த மாத்திரையால் அப்படின்றது வந்து மித். ஆக்சுவலி நீங்கள் டயட்டும் தண்ணி கொஞ்சம் நிறையா கொடுக்கறது, இந்த கீரை ஃபைபர் இன்டேக்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள் குழந்தைக்கு, லைக் கொடுக்கும்போதே. ஸோ அதனால் அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை ஒரு 7 daysக்கு மேலே இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்னா டாக்டர் போய் பாருங்கள், மருந்து கொடுப்பாங்க. ஓகே, டாக்டர் சொன்னதாக மறக்காதீங்கம்மா. இந்த மாதிரி தான் உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம். பட் இது இல்லாமல் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.
ஃபேவரட் ஹெல்த் ஷோ ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள் லைவா ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேச நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? குட் மார்னிங், நான் சரண்யா பேசுறேன். ஹாய் சரண்யா, எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? சென்னை. சொல்லுங்க சரண்யா, உங்களுக்கு ஹெல்த் எனக்கு ப்ராப்ளம் வந்து ஒரு 6 மந்த் தான் வந்து தைராய்டு 100 mg நான் எடுத்துட்டு இருக்கேன், லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா. பிரெக்னன்சிக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 3 times வந்து IUI பண்ணியாச்சு, பட் சக்சஸ் ஆகல. மேபி தைராய்டால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஓகே, கவலைப்படாதீங்க, இதை பத்தி நம்ம டாக்டர் நளினி கிட்ட பேசலாம். டாக்டர், தைராய்டு மாத்திரை ரெகுலரா போட்டுட்டு இருக்கீங்கல்லம்மா? ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன், பட் அது மார்னிங் வந்து 7:30 அந்த டைம்ல தான் நான் போட்டுட்டு இருக்கேன். சில சமயம் என்ன ஊருக்கு எங்கன்னா போனா கொஞ்சம் மறந்துடுறேன், அதனால என்ன ப்ராப்ளமா? அது ஒரு நாள் 2 நாள் அப்புறமா போட்டா தப்பு இல்லை, ஆனா அது வெறும் வயிற்றுல போடுறது தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காஃபி டீ கூட குடிக்கணும். உங்களுக்கு TSH நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மலா தான் இருக்கு. AMH மட்டும் கொஞ்சம் 1.97 அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, தைராய்டுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, டாக்டர் சந்தியா உங்களுக்கு சொல்லுவாங்க. தைராய்டு வந்து உங்களுக்கு 2.5க்கு கீழே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. AMH 1.97னா என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு குட் ரெஸ்பான்ஸ் தான். 1.8 தான் கட் ஆஃப், நம்ம புவர் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 1.8க்கு மேலே 1.8 to 4னா நம்ம குட் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலிகல்ஸ் வந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குமா, டோன்ட் வரி. ஓகே சார், நம்பிக்கை எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு 5 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கு, அது நார்மல் டெலிவரி, அதுனா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, நார்மலா ஆயிடுச்சு. பட் இப்ப 1 year முன்னாடி வந்து ஒரு எக்டோபிக் ஆயிடுச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் நாங்க 6 months கழிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 3 times IUIயும் பண்ணியாச்சு. HSG பண்ணீங்களா? அந்த டியூப் வந்து ஓபனா இருக்குதான்னு பாக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஹிஸ்டோஸ்கோபி அதுவும் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 to 6 cycles ஆஃப் IUI ட்ரை பண்ணலாமா? அந்த 6 cycles IUI பண்ணதுக்கு அப்புறம் கூட ப்ரெக்னென்சி ஆகலைன்னா அடுத்தது யூ வில் ஹேவ் டு கோ ஃபார் அதர் ஹையர் மொடாலிட்டிஸ். இந்த IVF மாதிரி பார்க்கணும், சரியா? ஏன்னா சம்டைம்ஸ் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அந்த சீலே ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம், எக்டாபிக் வேறு ஆயிருக்குது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க சரண்யா, நம்பிக்கை கைவிடாதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? உதயகுமார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, பயப்படாம உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், என் மகனுக்கு வந்து இப்ப 2 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து சிக்கலாவே போயிட்டே இருந்தேன். ஓகே, உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா டானிக் கொடுத்திருக்காங்க. ஓகே, கான்ஸ்டிபேஷன் பத்தி டாக்டர் சுபாஷ் கிட்ட பேசலாம். டாக்டர் சரிங்க, டானிக் கொடுத்திருக்காங்க. ஆனா டானிக் வந்து கொடுக்கும்போது மட்டும் வந்து ஃப்ரீயா போறேன், ஆனா நிப்பாட்டிட்டு வந்து திரும்ப அதே மலச்சிக்கல் மாதிரி தான் ஆகுது. ஓகே, தண்ணி நிறைய குடிப்பாங்க. நீங்க கீரை பருப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் சார், கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். யூஸ்வலா மோஷன் போகும்போது எதுவும் ரத்தம் வருதா இல்ல ரொம்ப அழுகுறாங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல, ரத்தம்னா வரல சார், வந்து மோதும் ரொம்ப அழுகுறேன், கஷ்டப்படுறேன் ரொம்ப. இது யூஸ்வலா நீங்க 1 வருஷமா மருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு 5 மாசம் கொடுக்க சொன்னாங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்திட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் இருந்தது, மலச்சிக்கல் இருந்ததுன்னா அது போகும்போது வலி இருந்திருக்கும். அதனால வந்து ஒரு தடவை அவங்க மோஷன் போகணும்னு நினைக்கும் போதே அந்த வலி தானாக வந்துடும் மனசுக்குள்ளே. அதனால் மோஷன் நார்மலாக வந்தால் கூட அந்த வலியால் அவங்க போக மாட்டேன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து வலியால் தான் போகிறா அப்படின்ற போகாமல் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அந்த வலி, அந்த ப்ரீவியஸ் பெயினை வந்து அவங்க டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதனாலே அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 10 minutes டெய்லி வந்து பாத்ரூமில் உட்கார வைக்கணும். நீங்கள் மோஷன் வருதோ வரலையோ உட்கார வச்சு கொஞ்சம் டேப் வாட்டர் திறந்து விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக இன்டியூஸ் இந்த மோஷன் வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக நிறைய டெய்லி கூட கீரை கொடுக்கலாம், டெய்லி நைட் ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம், தண்ணி அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ 5 மாதம் 6 மாதம் மோஷன் போகிறதுக்காக அந்த டானிக் வந்து 2 வயசு குழந்தைக்கெலாம் தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் முதல்ல மாற்றிக்கோங்க. அவளுக்கு எப்பயுமே வலி இருக்குன்றது இருக்காது, இந்த பழைய வழியால் அவள் பயந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ பாடி ட்ரைனிங் மற்றும் டயட் மாடிஃபிகேஷன் 2 விஷயங்களுமே செய்கிறது அவசியம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? சார் மேடம், நான் மகுருதன் ஐலமன் பேசுறேன். டாக்டர் பேசணும். பேசலாங்க, தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் கௌதமன் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ஹைப்போடென்ஷன்ல வந்து போன மாசம் 10ஆம் தேதி வந்து எனக்கு ஹைப்போடென்ஷன்ல ப்ளீடிங் ஆகி கிட்னி ஸ்டன் ஆச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. சரிங்க. இப்போ கழுத்துல ஆபரேஷன் பண்ணி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கையில வந்து பிஸ்டுலா போட்டிருக்காங்க எனக்கு இப்போ. சரிங்க.
இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் எப்படி இருந்துச்சுனாக்கா 15.6 இருந்துச்சு. கிரியாட்டினின் சரிங்க. ஓகே. யூரியா 148 இருந்துச்சு. சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன டயலிசிஸ் பண்ணும்போது 1 பாயிண்ட் குறைஞ்சிருந்துச்சு. சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் போன வாரம் செக் பண்ணும்போது பார்த்தா பண்ணா 11.6 வந்துச்சு கிரேட்டினின். சரிங்க. இப்போ இந்த வாரம் செக் பண்ண புதன்கிழமை இப்போ செக் பண்ணேன். சரிங்க. சனிக்கிழமை செக் பண்ணேன் போயிட்டு டயலிசிஸ் போறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி பிளட் கொடுத்து போயிருந்தேன். சரிங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க நேர். அதுல வந்து இப்போ கிரேடின் வந்து 6.6 இருக்கு எனக்கு. சரிங்க. அது இல்லாம பிளட் யூரியா வந்து வெறும் ஒன்லி 78 மட்டும் தான் இருக்கு. நேர் உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு கிட்னி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இப்போ டயாலிசிஸ் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளி இந்த ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப நாளாக இருந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டன்னு சொன்னீங்கல்ல, அதாவது அக்யூட் ஆன் க்ரானிக் கிட்னி டிசீஸ் மாதிரி ஆயிருக்கும். ஏற்கனவே ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கும், சடனாக அதிகமானதுனால கூட வந்து ஷட் டவுன் மாதிரி ஆகி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெக்கவர் எவ்வளோ தூரத்தில் வந்து செட்டில் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்கள் பேஸ் லைன் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அது நல்லா நார்மலாக வரதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியும். வரல அப்படி ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகுதுன்னா அதுதான் ஒரு 2 வாரமாக ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களோட பேஸ்லைன் வேல்யூ. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளோட மெயின். இது பிபிலாம் கண்ட்ரோல் பண்ணி சுகர்லாம் இல்லாமல் பார்த்துட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் வேலையாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், நீங்கள் உங்கள் கிட்னிஸை பார்த்துக்கணும், உங்கள் ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்க. நான் கரூர்ல இருந்து அறிவு படிங்கிறவங்க பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வயசு 35 வயசு ஆயிடுச்சு. சரிங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் செக்அப் பண்ணதுல தைராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. தைராய்டு வந்து 8.284 இருக்குதுங்களாமா. சரிங்க. மாத்திரை வந்து 50 பவர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. வந்து வயிற்றுக்கு கீழே ரொம்ப பிக்கிதுங்க. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. இதை பத்தி நம்ம டாக்டர் நளினி கிட்ட பேசலாம். வயித்துல உங்களுக்கு அரிப்பா இருக்கா? வயிற்று கீழே தொடையெல்லாம் ரொம்ப அரிப்பா இருக்குதுங்க மேடம். அப்புறம் வந்து ஒரு மாதிரி கொப்பளமா காலில் மட்டும் வருது. அதுக்கு வந்து போய் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு டேப்லெட் சத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு எழுதி கொடுத்தாங்க. அது போட்டா வரமாட்டேங்குதுங்க மேடம். சரி, இது தைராய்டுனால இல்லைம்மா, உங்களுக்கு வந்திருக்கிறது ஏதோ தோல் வியாதி. அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். தைராய்டு மாத்திரை விடாமல் சாப்பிடுங்க. சரிங்க மேடம். அந்த கொப்பளம் வர்றதுக்கு என்னங்க மேடம் காரணம்? கொப்பளம் வருது ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கும், கிருமிகளால் வந்திருக்கும். நீங்கள் தோல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போடுங்க மாத்திரை. ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் போகணும். நிச்சயமாக அவங்க தோல் மருத்துவரை போய் சந்திக்கணும். தைராய்டுக்கும் இந்த கொப்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றது தான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. டாக்டர் பிரியதர்ஷினி, இப்போ வந்து ஒரு அந்த பல்ஸ் செட் போடுற அந்த வயசில் என்னெல்லாம் கவனம் செலுத்தி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த பல்ஸ் செட்? இப்போ ரெகுலர் டீத் தான் நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 80 அந்த வயசில் வந்து பல்ஸ் செட் போடும்போது என்னெல்லாம் பார்த்துக்கலாம்? பல்ஸ் செட் அந்த 80 இயர்ஸ்லாம் போடல. எப்போ எந்த ஏஜில் அந்த பல்ஸ் செட்டு போட்டாலும் பல்ஸ் செட்டுக்குன்னு க்ளீன் பண்ணுறது, இப்போ கலட்டி மாட்டுறது இப்போ யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாமே இப்போ வந்து ஃபிக்ஸட் ப்ராசடான்டிக்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ போட்டிருந்தா கூட அதுக்குமே நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபிக்ஸடாக போடுறீங்களோ இல்லை கழட்டி மாட்டி மாதிரி போட்டுறீங்களோ அதுக்குமே க்ளீன் பண்ணி, அதுக்கு இப்போ நீங்கள் ஃபுல் செட்டு போட்டிருக்கீங்கன்னா நைட் அதை கலட்டி வாட்டரில் போட்டுடணும். க்ளோஸ்ட் கண்டெய்னரில் வைக்கணும். ஏன்னா ஓப்பனாக இருந்துச்சுன்னா எலி வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி அதுக்கும் ப்ரஷ் பண்ணி, ஸோ டென்ச்சர் கிளீனிங் பேஸ்ட்டுன்னு இருக்குது, அந்த டென்ச்சர் கிளீனிங் பேஸ்ட் யூஸ் பண்ணி அதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் மவுத் ரின்சஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு பல்லு இல்லைங்கிறதுக்காக மவுத் ஹேபிட், மற்றதும் ஓரல் கேவிட்டியில் மியூக்கோஸா இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ பல்ஸ் செட்டுக்குன்னு தனி டூத் பேஸ்ட் இருக்குது, டென்ச்சர் கிளீனிங் பேஸ்ட் இருக்குது. நிச்சயமா. ஓகே, ஸோ தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியம் பற்றி பேசலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். இன்னைக்கு உங்கள் ஹெல்த்துக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இம்மீடியட்டாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட இதை பற்றி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து மகா பேசுறேன் மேம். மகா, சொல்லுங்கம்மா. நான் தைராய்டு டாக்டர்கிட்ட பேசணும் மேம். டாக்டர் நளினி உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க. மேம் எனக்கு பேபி பிறந்த 1 இயர் ஆகுது மேம். சரி. அதனால 6 மந்த்ஸா வந்துட்டு இப்போ பீரியட்ஸ் வந்து விட்டு விட்டு வருது மேம். ஓகே. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் போய் பார்த்தோம் மேம்.
தைராய்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். என்ன டேப்லெட்? தைராய்டு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். சரி, எவ்வளோ நாளாக போடுறீங்க? இப்போ ஒரு 3 months போட்டுட்டு இருக்கேன். சரி, இப்போ நல்லா ஆயிடுச்சா தைராய்டு டெஸ்ட்டு? அது வந்து எவ்வளோ இது சரியாகுதுன்னு தெரியலம்மா. இனிதான் மேம் பார்க்கணும் எதனால அந்த ப்ராப்ளம் வருது மேம். குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் பீரியட் தள்ளி வருதுனால தப்பு கிடையாதுமா, நிறைய பேருக்கு அப்படி ஆகும். ஆனால் தைராய்டு டெஸ்ட் இப்போ மாத்திரை போட்டு நார்மலாக இருக்கா நீங்கள் பார்க்கணும். எந்த அளவு மாத்திரை போட்டால் நார்மல் ஆகுதோ அந்த அளவு மாத்திரை எடுக்கணும். ஓகே, ஸோ உங்கள் குறைபாடுக்கு ஏற்ற அளவு நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கிறது அவசியம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. டாக்டர் ராஜ்குமார், இப்போ வந்து ப்ரெக்னன்சி அப்படின் போது நிறைய எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது. அதே மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இது தவிர்க்கிறதுக்கு அந்த வழி இருக்கா, இல்லை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இதை ப்ரெக்னன்சியில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது இல்லைங்களா, அந்த ஆல் திஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் டு ஹெல்ப் த டெலிவரி. ஸோ இட் வில் ரிலாக்ஸ் ஆல் த மசில்ஸ், ஸ்பிங்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸிங் ஹார்மோன்ஸ்லாம் வரும்போது இந்த வெயின் இருக்குது இல்லைங்களா, காலில் இருக்கிற நரம்பு, அந்த வெயினோட டோனே குறைஞ்சிடும், டைட்டாக இருக்காது. அது ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இந்த ப்ரெக்னன்சி இன்க்ரீஸ் அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்டாமினல் கம்பார்ட்மெண்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தட் கெட்ஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டு தி லெக். அண்ட் அதனால தீஸ் ஆர் த ரீசன்ஸ். அண்ட் சம் வெயிட் கெயின் இஸ் பவுண்ட் ஆக்கர். தீஸ் ஆர் 3 ரீசன். இந்த 3 காரணத்தினால காலில் இருக்கிற நரம்புகள்லாம் புடைச்சிட்டு வரும் சின்ன சின்னதாக. ஏர்லி ப்ரெக்னன்சி அப்போவே கொஞ்சம் கால் ஓச்சல், டயர்ட்னஸ். அதுக்கு வந்து பெஸ்ட் டு அவாய்ட் இஸ் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். கிராஜுவேட்டட் ப்ரெஷர் ஸ்டாக்கிங்ஸ் அவைலபிள், அது போட்டுக்கலாம். நைட்டில் படுக்கும்போது சின்ன தலையான காலுக்கு வச்சுக்கலாம். அந்த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹைட்ரேட் தம் செல்ஃப் வெரி வெல் ஸோ தட் ஃபியூச்சரில் டிவிடி வராமல் பார்த்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ எல்லா மதர்ஸ் இது குறித்து வச்சுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த நோயோட தீவிரத்தன்மையை குறைச்சிக்கலாம், இல்லை தவிர்க்கலாம் கூட. இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இந்த 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ மேம், சங்கீதா பேசுகிறேன், செஞ்சிலேருந்து. சொல்லுங்கள் சங்கீதா, உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் என்னம்மா? குழந்தைக்கு கேட்கணும் சார். பேசலாம். டாக்டர் சுபாஷ் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. ஓகே சார். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. சார், குழந்தைக்கு 3.5 வயசு ஆகுது. அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப லைட்டா சளி இருந்தாலே அதிகமா வீசிங் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஓகே, அதான் என்ன எதனால இப்படி இருக்கு? ரொம்ப ஓவரா வயிறு அப்படியே தூக்கி தூக்கி போடுது. சரி, எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நீங்க? செஞ்சி சார், திருவண்ணாமலை. செஞ்சி. ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பமா ஆரம்பிச்சது குழந்தைக்கு வீசிங்? ஒரு 6 monthsக்கு முன்னாடி சார். ஓகே. அம்மா அப்பா சைடுல யாருக்கும் இருக்காமா? எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. டாக்டர் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். யூஸ்வலா இது வீசிங் அப்படின்றது வந்து நம்ம உடம்போட அலர்ஜியை பொறுத்ததுமா. அம்மா அப்பாவுக்கு இருந்ததுன்னா ஜெனட்டிக்காக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஒன்று. ஸோ குழந்தைக்கு வந்து எப்பப்பெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதோ, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நான் சொல்கிறது வந்து ஜுரம், சளி அந்த மாதிரி விஷயங்கள் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து வீசிங் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 வயசில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னும் போது யூஸ்வலாக 5 வயசு 6 வயசு வரைக்கும் இது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் வரலாமா. ஸோ அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, இந்த 6 வயசுக்கு அப்புறம் இந்த உங்கள் குழந்தை வந்து வீசிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 70% இருக்குது. இந்த வயசில் வர வீசஸ் வந்து டிரான்சியன்ட் வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி வீஸ் வரும்போது ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து சாப்பிட்ணும். டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மாதத்துக்கு 1 தடவைக்கு மேலே வருது, 2 தடவைக்கு மேலே வருதுன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பஃப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டுக்கோங்க. அடிக்கடி வரல, ஒரு 2 மாதத்துக்கு 1 தடவை வருது அப்படின்னா அப்போதைக்கு வாய் வழியாக மருந்து மட்டும் சாப்பிட்டாலே சரியாயிரும். ஸோ அதனுடைய சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்ணும். பஃப் வந்து தப்பு இதாயிரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு டாக்டர் சொன்னாலும் எடுத்துக்காமல் விட்டுறக்கூடாது. ஸோ டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க ஒழுங்காக. ஓகே, ஸோ 2 விஷயங்கள் என் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து மருந்து மாத்திரைகளை கைவிடாமல் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று வந்து நீங்கள் இது டிரான்சியன்ட் சொன்னீங்க, அதாவது இது குறுகிய காலத்துக்கு வரக்கூடிய ஒரு வீசிங்காக கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதாங்க டாக்டரோட அட்வைஸ். தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியம் பற்றி பேசலாம். பட் இது எல்லாமே சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். 6 டாக்டர்கள் 6 கேள்விகளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்கம்மா? மேடம், திருச்சில இருந்து பிரதீபா பேசுறேன். பிரதீபா, உங்க கேள்வி என்னம்மா? மேடம், என் பையன் பிறந்து 4 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. சாயந்தரம் நேரம் ஆயிட்டாலே முதுகு தண்டு ரொம்ப வலிக்குது மேடம். ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் சுபாஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், ஐ திங்க் முதுகு தண்டு உங்களுக்கு தானே வலிக்குதுன்னு சொன்னீங்க? ஆமாங்க சார். ஈவினிங் ஆயிட்டா பால் குடுக்கும்போது உட்கார்ந்தா கூட ரொம்ப வலிக்குது, பெயின் ஆயிடுது ரொம்ப. ஓகே, இத பத்தி நம்ம டாக்டர் சந்தியா கிட்ட பேசலாம். டாக்டர், நீங்க பாப்பாக்கு ஃபுல் டே ஃபீட் பண்ணும்போது ரொம்ப பெண்ட் பண்ணி ஃபீட் பண்றீங்களாமா? மெயின்லி அது பாஸ்டர்னால தான் இருக்கலாம். ஸோ நீங்க பாப்பா
ஃபீட் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் சேரில் உக்காந்துட்டு பின்னாடி ஒரு நல்ல சப்போர்ட் வச்சுட்டு கீழே அந்த தைஸுக்கு மேலே ஒரு பில்லோ வச்சுட்டு அதுக்கு மேலே குழந்தைய வச்சுட்டு ஃபீட் பண்ணணும். பெண்ட் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ மெயின்லி இது பாஸ்டர்னால தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக பாஸ்டர் மெயின்டைன் பண்ணால் அது வலி போயிடும். ஓகே. அதுக்கு பண்ணதுனால இப்ப ரொம்ப பெயினா இருக்கு மேடம். அது எதுவும் பிரச்சனை ஆகுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லாமா. நீங்கள் அந்த போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பெயின் எல்லாமே போயிடும். கால்சியம் மாத்திரை கண்டினியூஸாக போடுங்க. ஓகே. ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி கரெக்டான பொசிஷன், நீங்கள் பாஸ்டர் சொன்னீங்க, கரெக்டான பொசிஷனில் தாய்ப்பால் கொடுக்கணும். அண்ட் சிசேரியனுக்கும் இந்த வலிக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் நேர்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஸோ ரொம்பவே நன்றி டாக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் எங்களோட ஆசை. தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். திஸ் இஸ் சனு சைனிங் ஆஃப்.